27ஆம் தேதி இன்றைக்கி தான் அந்த பெயில் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் தனபால் சார் தான் விசாரிச்சுட்டு இருந்தார். நீங்கள் இந்த டேட்டெல்லாம் பாருங்கள். அவர் தான் லைனாக விசாரிச்சுட்டே வந்தார். எல்லா டைரக்டர்ஸோட பெயில் கேஸ் வந்து பார்த்துட்டு வந்தார். 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு மாற்றிருந்தாங்க. அவர் யாருன்னா ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சார் வந்து விசாரிச்சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி யார் விசாரிச்சாங்களோ அந்த ஜட்ஜுக்கே நான் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சார். இப்போ மறுபடியும் தனபால் சார் அவர்கிட்டே நம்ம டைரக்டர்ஸோட பெயில் கேஸ் வந்து வந்திருக்கு. நம்ம எம்டிக்கு பெயில் கொடுத்தாங்க இல்லையா, அதில் கோர்ட் ஆர்டரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷனர் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லை ப்ரீவியஸாக, அதனால் பெயில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அதே தான் நம்ம எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்காது, ப்ரீவியஸாக அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் இருக்காது. அதனால் இன்றைக்கி எல்லா டைரக்டர்ஸ்க்கும் பெயில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையாக இருங்க.